Hello friends, நம்ம இன்னைக்கு RealMe ஓட ஒரு ஈவென்ட் தான் வந்திருக்கோம். RealMe X2 Pro அப்படிங்கற இந்த ஃபோன் இன்னைக்கு லான்ச் பண்றாங்க. சென்னையில இருந்து டெல்லிக்கு இன்னைக்கு காலையில கிளம்பி வந்தேன். சோ இங்க வந்து டிவைஸை லைவாவே அன்பாக்சிங் பண்ணி காட்டலாம் அப்படினு நினைக்கிறேன். கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கும் அப்படினு ஈவென்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில கிளிப் என்னால முடிஞ்சா நான் ஆட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க फ्रेंड्स கூட ஷேர் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவுட்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். RealMe smartphone dare to lead. ஓகே, ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ தான் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்திருந்தேன். சரி, இங்கேயே வச்சு ஒரு அன்பாக்சிங் பண்ணி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டலாம் அப்படின்னு பார்த்தேன். ப்ரைஸ் வந்து ரொம்பவே ஒரு நல்ல ப்ரைஸு. இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஸ்பெக்குக்கு சூப்பரான ஒரு ப்ரைஸில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இதை அன்பாக்ஸ் பண்ணிவிட்டு என்னெல்லாம் ஸ்பெக் இருக்குது அப்படின்றத நான் வந்து கிளியராக சொல்கிறேன். குயிக்காக ஒரு அன்பாக்சிங் பார்த்துடலாம். அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு கத்தி எதுவுமே இல்லை. சரி, இதை வச்சு இப்போதைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இதை வச்சு பண்ணேன். ஓகே, உள்ளே ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அவங்களுக்கான ஒரு பவுச்சும் கொடுத்துருக்காங்க. மொபைலுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது. இது உங்களுக்கு கொஞ்சம் இந்த சைடில் வந்து ஹார்டாக இருக்குது. இதனால் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணால் கூட அவ்வளோ சீக்கிரமாக வந்து லூஸ் ஆகாமல் இருக்குது. நான் இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு மொபைல் கொடுத்துருக்காங்க. ரிமூவ் பண்ணுவோம். இப்போது ஆன் பண்ணிவிட்டு சைடில் வச்சுட்டு மற்ற டீட்டெயிலாம் பார்க்கலாம். ஓகே, இங்கே ரொம்பவே முக்கியமாக நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த சார்ஜர் தான். கண்டிப்பாக நோட் பண்ணணும். நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சார்ஜர் வந்து 50 வாட்ஸ் வந்து சார்ஜரு. இதனால் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 30 நிமிஷத்தில் இந்த மொபைல் வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. கண்டிப்பாக அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அந்த இடத்துல வெறும் 30 நிமிஷத்தில் வந்து இப்போதைக்கு எந்த ஒரு டிவைஸுமே இந்தியாவில் லான்ச் ஆகலை. ஃபஸ்ட் டைம் இது தான் வந்து லான்ச் ஆகிருக்கு. சூப்பர் ஒர்க் சார்ஜ் இவங்களோடது. ஸோ இது மூலயமா வந்து வெறும் 30 நிமிஷத்துலேயே வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிடுது. அவங்க அதுவும் வந்து ஸ்டேஜ்லேயே வந்து செக் பண்ணியும் காட்டினாங்க. இந்த கேபிள், இந்த அடாப்டர் யூஸ் பண்ணிங்கன்னா தான் இந்த ஃபாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு ஏறும். அப்படி சப்போஸ் இந்த கேபிள் மிஸ் ஆனால் கூட நீங்கள் இதே மாதிரி வேறு கேபிள் வாங்கினா தான் உங்களுக்கு வந்து செட் ஆகும். பார்த்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபைனலாக சிம் எஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் ஹெட்ஃபோன் இதெல்லாம் வந்து எதுவும் கொடுக்கல. இப்போ டக்குன்னு வந்து நான் ஒரு சின்ன செட்டப் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ரியல்மியோட டிசைன். இந்த இடத்துல டிசைன் பார்த்திங்க அப்படின்னா பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைடில் ரெண்டுலேயுமே வந்து கொரில்லா கிளாஸ் 5 சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த கர்வ் பார்த்திங்க அப்படின்னா 3D கர்வ்ன்றாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து 2.5D கர்வ் எப்பயும் போல தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த ஃப்ரேம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அலுமினியம் அலாயிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக டிசைன் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருக்கனால கொஞ்சம் கையில் ஹோல்ட் பண்ணி யூஸ் பண்ணுற இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்குது பார்க்குறதுக்கு டிவைஸ் டோட்டலாக. ஓகே, இந்த இடத்துல மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.5 இன்ச் ஃபுல் HD ப்ளஸ் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டிங்கோடையும் வருது. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக தெரியுது இந்த மொபைலுக்கு வந்துட்டு. ஏன்னா நம்ம OnePlus இதுலலாம் வந்து யூஸ் பண்ணது இங்கே ஒரு 30,000 ரேஞ்சில் வந்துட்டு ரிஃப்ரெஷ் ரேட்டிங் 90 Hzோட கொடுக்குறது ரொம்பவே சூப்பர் அப்படின்னே சொல்லலாம் இந்த இடத்துல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ணி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஃபேஸ் அன்லாக்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. நான் இன் டிஸ்பிளே கொஞ்சம் சார்ஜ் வச்சா தான் வரும். ஏன்னா ஃபேஸ் அன்லாக் அவ்வளோ குயிக்காக இருக்குது. ஓகே, ஃபேஸ் அன்லாக் மாதிரியும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லாவே ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அண்ட் பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் கீழே பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக்கு, டைப் சி போர்ட்டு அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஸ்டீரியோவாக ஒர்க் ஆகும். மேலே இருக்க ஸ்பீக்கரும் கீழே இருக்க ஸ்பீக்கர் ரெண்டுமே வந்து சேர்ந்து உங்களுக்கு டால்பி அட்மாஸ் சப்போர்ட் வேறு இருக்குது. அது மூலியமாக வந்து உங்களுக்கு டியூவலாக வந்து ஒர்க் ஆகும். நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் பவர் பட்டன் ரைட் சைடில் இருக்குது. சிம் ட்ரேயும் பார்த்திங்க அப்படின்னா ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர் பட்டன் வந்துட்டு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. டாப்பில் நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க.
இந்த இடத்துல கேமரா செட்டப்பை பொறுத்த வரைக்கும் பேக் சைடில் 4 கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதில் மெயின் கேமரா பார்த்திங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 1.8 வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எனேபிள் பண்ணி 64 மெகா பிக்சலுக்கு எடுத்துக்கலாம். அது இல்லைன்னும் போது நீங்கள் நார்மலான ஃபோட்டோஸே மெயின் கேமரா யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதே போல் இந்த மெயின் கேமராவை யூஸ் பண்ணி 20x அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணியும் வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது கேமரா டெலிஃபோட்டோக்கான கேமரா 2x அளவுக்கு நீங்கள் ஜூம் பண்ணி ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்க முடியும். இதுக்கான சாம்பிள் ஃபோட்டோ நான் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க. அடுத்து மூணாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வைட் ஆங்கிள். ஸோ 8 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2.2 வைட் ஆங்கிள் ஃபோட்டோஸும் வந்து நீங்கள் இதில் எடுத்துக்க முடியுது. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா டெப்த் சென்சிங்காக 2 மெகா பிக்சல் கேமராவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பொக்கே எஃபெக்டில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா இந்த கேமராவை யூஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃபிக்காக 16 மெகா பிக்சல், அப்பச்சர் வேல்யூ 2.2 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான சாம்பிள் ஃபோட்டோஸும் நான் வந்து ஆட் பண்ணுறேன். HDR மோடு எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். அண்ட் அது இல்லாமல் வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது பேக் சைடில் வந்துட்டு 4K 60 FPSலையும் உங்களால் வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிக்க முடியுது. அண்ட் 960 FPSல ஸ்லோ மோஷன் வீடியோஸும் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக நான் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு சாம்பிள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஆட் பண்ணுறேன், கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பாருங்கள். ஓஎஸை பொறுத்த வரைக்கும் கலர் OS 6 தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 5 பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. கூடிய சீக்கிரமே இதுக்கான அப்டேட்டும் வந்து வந்துடும் இவங்க இதுக்கு வந்துட்டு. ஸோ வெயிட் பண்ணலாம் எப்போ வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இந்த இடத்துல ப்ராசஸர் பார்க்கும்போது குவால்காமோட ரீசன்ட் அப்டேட் ஸ்னாப்ட்ராகன் 855 ப்ளஸ் ப்ராசஸர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன ஹைலைட் என்ன அப்படின்னா 50 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. இதனால் இந்த டிவைஸை வெறும் 30 நிமிஷத்தில் வந்து உங்களால் ஃபுல் சார்ஜ் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுக்கான டெஸ்டிங் வீடியோ கூடிய சீக்கிரம் போடுறேன். ஸ்டேஜ்லேயே வந்து செக் பண்ணி காட்டினாங்க, அவ்வளோ குயிக்காக வந்து சார்ஜ் ஏறிடுச்சு. கண்டிப்பாக எனக்கு சார்ஜ் வந்து ஃபாஸ்ட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் கேம் விளாட்றீங்க அப்படின்னாலே 30 நிமிஷத்தில் உங்களுக்கு 80% சார்ஜ் ஆயிரும். அதுவும் நீங்கள் கேம் விளாண்டுட்டே இருக்கும்போது மற்ற எந்த டிவைஸ்லையும் இந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சார்ஜ் ஆகாது. ஸோ அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட், எனக்கு வந்து பிடிச்ச ஒரு பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு எப்படி அப்படின்றதையுமே சொல்லுங்கள். ஃபைனலாக ப்ரைஸ் அண்ட் ரேம் வேரியண்ட்டை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் 128GB இன்டெல் ஸ்டோரேஜோட 30,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அண்டு 12GB ரேம் 256GB இன்டெல் ஸ்டோரேஜோட 34,000 ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு எப்படி தோணுது? என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு டிவைஸ். நீங்கள் வந்து நார்மலாக 8GB ரேம் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜை வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு எல்லா ஃபீச்சரோடையுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவுட் டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.